அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம உலக செய்திகளை பார்க்குறத விட உக்ரைனுடைய செய்திகளை பார்க்கணும். ஏன்னா உக்ரைன் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிறாங்க. உக்கிரமாக பல தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் எங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரஷ்யாவுக்கான இறுதி வாய்ப்பு. தான் பிடித்த பகுதிகளெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா பிழைத்து கொள்வார்கள். இல்லைனா அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். இன்றைக்கி நாடே குதிரையை வாங்கிறதுக்கு, கழுதையை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் போக போக போனால் அவங்க நாட்டில் எந்த எண்ணெய் வளத்தை வைத்து தான் ஒரு பெரிய நாடுன்னு நிரூபிக்கிறாங்களோ அந்த நாடெல்லாம் நாங்கள் முடித்து கட்டிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ஜெலன்ஸ்கி ஒரு அறைகோவல் விடுத்திருக்கிறார். இது ரஷ்யாவுக்கான இறுதி அறைகோவல். எங்களோட சாதனைகள் கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். அந்த வேதனையான பதிவு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், அதையும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். அதனால் பல அதிரடி தகவல்களையும் பல அதிரடி தாக்குதல்களையும் நடந்த சம்பவத்தையும் நான் உங்ககிட்ட காட்டலான் இருக்கேன். நீங்களும் தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் ஒரு அதிர்ச்சியான தகவல்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாகவே இதே வேலையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தீவிரமடையும் எல்னினோ. மறுபடியும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டே தாங்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் உருவான எல்னினோ கடந்த 75 வருடங்களில் இல்லாத மிக வலிமையான நிகழ்வாக இருக்கக்கூடும் என அமெரிக்கா காலநிலை முன்னறிவிப்பு மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது. தொடர்ந்து வலுப்பட்டு வரும் எல்னினோ இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் தீவிரமடையும் என்றும் 2027ஆம் ஆண்டு முற்பகுதி வரை நீடிப்பதற்கு 97% வாய்ப்பு இருக்குது. இதனுடைய எஃபெக்ட் தான் நம்ம இப்போ ஸ்பெயினில் பார்த்துட்ருக்கோம், சுற்றி இருக்கக்கூடிய மழை பொழிவை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெயினில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீயில் இது வரைக்கும் 23 பேர் பக்கம் மிஸ்ஸிங், 12 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த வைல்டு ஃபயரில் பிரிட்டிஷ்லேருந்து போன டூரிஸ்ட்டு நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. அப்படின்னு பல அதிரடி அறிவிப்புகள். அது இல்லாமல் ஜெர்மனியில் மட்டுமே 5120 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்களாம் கடுமையான வெப்ப அலையில். இந்த வெப்ப அலையில் 5120 பேர், பெரும்பாலானவர் ஜூன் மாத இறுதியில் தான் இறந்து போயிருக்காங்களாம். போன ஜூன் மாத இறுதியில், அதாவது ஜெர்மனியில் மட்டும். இன்னும் ஐரோப்பா முழுவதும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரும் வறட்சி. ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் மழை. அப்படின்னா இது எல்னினோவால் இல்லை, எப்போவுமே நடக்கிற நிகழ்வு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு பக்கம் வறட்சி இருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் மழை பொழிவு இருக்கும். அது எப்போவுமே ஒரு சேர எல்லாமே சம பேலன்ஸ்டாக எல்லாத்துக்குமே கிடைத்தராது இல்லையா? இப்போ எல்னினோ எஃபெக்ட் வர்றதுக்கு முன்பு இப்போ கூட பாருங்கள், மும்பையில் வரலாறு காணாத நம்ம மழையை பார்த்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளாக மழை பொழிவு பார்க்குறோம். சீனாவில் ஒரு மாகாணமே மூழ்கி போன சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பெரிய அளவுக்கான மழை பொழிவு. இருந்தாலும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்று கடும் வறட்சி, கடுமையான வறட்சி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், கடுமையான மழை பொழிவு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இருந்தே கொடை வாங்கி வச்சுட்டு தயாராக இருங்க. ஏன்னா ஏதோ கதையில் கூட சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு குழந்தை கொடையோடு வந்தாங்க, அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்கல்ல. அதனால் நம்மளும் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம். இந்த எல்னினோ நமக்கு மிக அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நம்ம அப்படி அதிர்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சிடலாம். நம்ம உக்ரைன் என்ன நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அமெரிக்கா பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் மிசைல்ஸுக்கான ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி இப்போ கியூவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் கியூ ஒரே மகிழ்ச்சியில் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்கள் அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 2 வருடங்களில் உக்ரைனே ஓனாக கிடைக்க போகுது. இந்த உக்ரைன் இனி மற்ற நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அது இன்னொரு சம்பவமாக பார்க்கலாம். அதனால் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பார்க்குறாங்கன்னா, அவங்க சிக்ரோசி அவர்கள் ரொம்ப சிக்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். போன 2 மாதமாகவே ரஷ்யா எய்ம் பண்ணது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பெருசாக அவங்கக்கிட்ட மேன் பவர் இல்லை. மேன் பவர் இல்லாதனால அவங்களால அட்வான்டேஜாக முன்னேற முடியல. ரொம்ப ஸ்லோவாக, எறும்பு கூட நகர்ந்திருந்தால் வேகமாக அடைந்திருக்கும். எறும்பை விட மிக மோசமான சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் எங்கு வீரர்கள் பொல என்று பொழந்து கொண்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட போன மாதம் மட்டுமே 32,000 வீரர்களை இழந்திருக்கிறாங்க. அதனால் வீரர்களை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது ரஷ்யான்வாங்க. இதே சிக்ரோசி அவர்கள் மறுபடியும் 2 நாள் கழித்து என்ன சொல்லுவாருன்னா, திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவார். ரஷ்யா மிகப்பெரிய வீரர்களுடன் படைபலத்துடன் ஐரோப்பாவை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஐரோப்பா தயாராக இருங்கள், தேவைப்படும் பட்சத்தில் எங்களுக்கு வான்தடுப்பு சாதனங்களை கொடுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று சிக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவார். மறுபடியும் இதே சிக்ரோசி அவர்கள் மறுபடியும் 3 நாள் கழித்து நாங்கள் அடித்த அடியில் ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எல்லை களத்தில் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இதே சிக்ரோசி என்ன பண்ணுவார், ரஷ்யா வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறது, நாங்கள் நடத்திய தாக்குதலை கண்டு கொள்ளாமல் எங்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறதுன்னுவாங்க. ஆனால் சிக்ரோஸ்கி இன்றைய கருத்து இது. இவர் எப்படின்னா நாளொரு மேனையும் பொழுதொரு கருத்துக்களையும் வந்து அப்பப்போ அள்ளி வீசுவார். அந்த கருத்தின் அடிப்படையில் நேற்று கியூனுடைய பத்திரிகைகள் இந்த அளவுக்கான ஒரு தகவல்களை கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க ஒரு டம்மி பீஸ்ன்ட்டாங்க. யார்? ரஷ்யா தரப்பில் ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாங்க, அவங்கப்பட்ட மேன் பவரே கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் இவங்க தரப்புல இருந்து ஆளுங்களை எல்லாமே நாய் பிடிக்கிற வண்டி கூட பரவாயில்ல, அதை விட மோசமாக பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் பரவி இருக்குது. அதுக்காக நேற்று ஒரு சில ஊடகங்கள்லாம் அவங்க ஊடகங்கள், அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ சின்ன பிரச்சனை போல் ஒரு சில இடத்துல ஒரு சும்மா லைட்டாக கிளாஷஸ் மாதிரி வந்தது, உடனே ஒட்டுமொத்த உக்ரைனும் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போராட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் யாரும் போராட்டம் பண்ண மாதிரி தெரியல, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த பெல்க்ரோத் ரீஜியன் பக்கத்தில் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் ஒன்று இருந்திருக்கு. அந்த பிரிட்ஜை நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணி அவங்க இந்த பக்கம் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. மாஸ்கோவில் இருந்த மிக முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு 2வது தகவலை சொல்கிறாங்க. அது வந்து கோபான்டியா ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய ரோஸ்டோவ் ரீஜியனில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று இருந்திருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனை அடித்த அடியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ரஷ்யானுடைய பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் ஹப்பை வந்து பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வளகட்ட தாக்குதல்களால் ரஷ்யா இப்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாரியர்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ப்ரிஸ்கிரைப்டு மிசைல்ஸ்னால் அவங்க தொடர்ந்து பெரிய தாக்குதல், அவங்களோட கேஸ் ஹப் ஒன்று ஸ்ட்ராவ்போல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தியில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யாவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு 2200 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துகிற அளவுக்கு பவர் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கசகஸ்தான்லேருந்து வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கசகஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக மறுத்துட்டாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் ரஷ்யாவுடன் எப்பொழுதும் நட்பாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. ரஷ்யா சொல்லிட்டாங்க, நட்பாக கூட இல்லைப்பா, உங்களுக்கே தெரியாமல் கூட வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சொல்லுன்னு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தை மோதல்கள் இரு நாடுகளுக்கும் வந்திருக்கிறது. ஏற்கனவே அசர்பைஜான் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே எல்லை பகுதியில் மற்ற ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லை பகுதியெலாம் ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிளையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரஷ்யாவுக்குள்ளார பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இந்த நாட்டில் கம்மியாக இருக்குது. நிறைய வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டு டபுள் விலைக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, முழுமையாக தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் இல்லீகலாக போகக்கூடாது. தங்கத்தை கடத்துகிற மாதிரி ரஷ்யாவுக்குள்ளார பெட்ரோல் டீசலை கடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ரஷ்யா எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுதில்ல. ஏன்னா தொடர்ந்து அவங்களோட கேஸ் ஸ்டேஷனை வந்து அடிச்சிருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் நேற்று கூட கீவில் ஒரு 2-3 இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. நேற்று ஜாப்ரோசியா ரீஜியனில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 1000 ட்ரோன் பக்கம் அனுப்பியிருக்காங்களாம். யார்? ரஷ்யாவிலிருந்து 12 பேர் பக்கம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே வந்து தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க. இவங்க நடத்திய அந்த தாக்குதலில், அதாவது உக்ரைன் நடத்திய அந்த தாக்குதலில் அந்த கிரீமியா ரீஜியனில் இருக்கக்கூடிய அசோ பிளான் சொல்லுவாங்க, அங்கே பக்கம் கடற்பகுதி இருக்கு இல்லையா, அதில் கடந்த 24 மணி நேரத்தில் வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. கிரிமியாவுக்கு வருகின்ற மிக முக்கிய இறக்குமதிகள் இல்லை குடாயில் எதுவாக இருந்தாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் பற்றி எரிந்துட்டுருக்கு. அதனால் ஐநாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, முழுமையாக ரஷ்யா வந்து பேட்டில் ஃபீல்டில் செம்ம லாஸ் ஆகிட்டாங்க உக்ரைன் தரப்பில். இதுக்கு மேலே அவங்க இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. கடந்த ரெக்யூர்மெண்ட் சர்வே பார்த்தோம் அப்படின்னா கடந்த 3 வாரமாகவே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க வெரி வெரி லிமிட்டட் அட்வான்ஸ். இதுக்கப்புறமும் அப்படியே கர்வம் பிடிச்சிக்கிட்டு
அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நாடை நீங்கள் காப்பாற்றலாம். இல்லை அப்படின்னா அது எங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட அழிவு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வெளிப்படையான ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் இனி உக்ரைன் நீங்கள் தொட்டீங்க, நீங்கள் கெட்டீங்க, நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நாங்கள் 100 அடி அடிப்போம், எங்கள் பக்கம் பின்னாடி ஒரு டீமே இருக்குது அப்படின்னு கடந்த 2 நாட்களாக உக்ரைன் ஒரு குஷி மோடில் இருக்கிறாங்க. எப்போ அந்த நேட்டோ நாடோட சமிட் நடந்ததோ அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியினுடைய பலம் வந்து அதிகரித்து தான் நினைக்கிறாங்க. எல்லா நாடுகளும் பக்கபலமாக இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா முழு பக்கபலமாக இருக்கிறது. அமெரிக்கா எங்களுக்கான முழு அங்கீகாரம் கொடுத்து விட்டது. தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஷ்யாவுடைய ஒரே ஒரு என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கான யுத்தம் தொடர்ந்தது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான யுத்தம் தொடர்ந்துச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு பலமாக பார்க்குறாங்க. இங்கே குறைய அவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் தேவைப்படும். அப்போ அவங்களால உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே திடீர்னு நின்று போச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு பேக் ட்ராப்பாக பார்க்குறாங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு வாரமாகவே கொக்கரித்து கொண்டு இருக்கிறது உக்ரைன். அந்த தரப்பில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஒரு 2-3 நாள் உக்ரைனுக்கு தாக்கம் வர மாதிரி தாக்கல் நடத்தினாங்க. அதெல்லாம் பெருசாக எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டாங்க. யார் உக்ரைன் தரப்பில் இன்னும் முடிஞ்சால் பெரிய அடியாக அடிச்சுப்பார் அப்படின்றாங்க. அந்த பெரிய அடியை அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இனி எங்களுடைய இலக்கு மாஸ்கோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொரோக்கோனுடைய ஃபேன்ஸ் தொடர்ந்து நெதர்லாண்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே லண்டனில் பிரச்சனையாக இருந்தது, பாரிஸில் அதை விட மிகப்பெரிய கலவர பூமியாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் அதை விட கலவர பூமியாக மாற்றிட்டாங்க. எப்படி எங்கள் நாடு துவக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் மொராக்கோனுடைய ஃபேன்ஸ் வந்து முறைச்சி பார்த்துட்டாங்க அந்த நாடு. அப்படி முறைச்சி பார்த்ததில் வரவங்களாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு தொந்தரவு செய்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஐரோப்பா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த நாட்டோட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறத விட மொராக்கோனுடைய ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் இன்னொரு விஷயத்தை கூட கேள்விப்பட்டேன். இங்கே பங்களாதேஷில் மெஸ்ஸியோட ஃபேன்ஸ் ரொம்ப அதிகங்க. பங்களாதேஷில் அங்கே கடைசி நேரில் மெஸ்ஸி வந்து ஒரு மாயாஜாலம் செய்தார், அற்புதமாக ஜெயித்து விட்டார் என்ற காரணத்தினால் பெரிய அளவுக்கான ஒரு கொண்டாட்டம். அதுவும் ஃபேன்ஸை வந்து இறுதி அது எப்படி சொல்லுவாங்க, சீட்டு நுண்ணியில் உட்கார வைத்திருந்தது அர்ஜென்டினா எகிப்து மேட்ச். ஏன்னா கடைசி 10 நிமிஷத்தில் தான் அர்ஜென்டினா 3 கோல் போட்டு மக்கள் ரசிகருடைய எதிர்பார்ப்பை எகிர வைத்தாங்க. அதனால் அந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்ததுனால சீனா எல்லாமே பெருசாக செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே நம்ம கொல்கத்தாவில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க மக்கள். அதாவது அர்ஜென்டினாவோட வெற்றியை வந்து ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடி தீர்த்துருக்காங்க. இங்கே பங்களாதேஷில் என்ன ஆச்சுன்னா, எகிப்து ஃபேன் ஒரு ரிக்ஷாக்காரர் ஒருத்தர், அந்த ரிக்ஷாக்காரர் வந்து எகிப்து ஃபேன் வந்து இது வந்து வெற்றி இல்லை, ரிக்டு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு என்னடி சொல்கிற அப்படின்னு அவனை வெறியில் அடித்து கொண்டுட்டாங்களாம். யார்? அர்ஜென்டினா ஃபேன்ஸு. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எகிப்து ஃபேன்ஸுக்கும் அர்ஜென்டினா ஃபேன்ஸுக்கும் பங்களாதேஷில் பெரிய சண்டையே வந்திருக்கான் பாருங்க. அப்படின்னா எந்த அளவு வெறிபிடித்த வேங்கைகளாக இருந்திருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் கரெக்டு தான், அந்தந்த நாட்டுக்காரங்களே சும்மா தானே இருக்கிறாங்க. கோட்டசாமி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களே அங்கே போய்ட்டு அகதிகளாக இருக்கீங்க, இல்லை உங்கள் நாடு சார்பாக அங்கே போயிருக்கீங்க, போனால் லிமிட்டடாக கொண்டாடுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் கொண்டாடுங்க. வாகனத்தை எரிக்கிறது, காவல்துறையை அடிக்கிறது, அதை பண்ணுறது, கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாத்துக்கும் எங்கே தெரியுமா ரோல் மாடலு? அங்கே பாரிஸ் தான். ஏதாவது ஒன்றுனா போதும், கடையை உள்ளே போந்து ஆட்டையை போடுறதுலே தைரியமாக இருக்கிறாங்க. அதனால் ஏதாவது ஃபுட்பால் எங்கேயாவது நடக்குதானா போதும், கோட்டசாமி ஓடு, அந்த கிரில் கேட்டை எடுத்து மூடு, எல்லாத்தையும் மூடு, யாரும் உள்ளே வராத மாதிரிக்குன்னு பாதுகாப்பு அங்கே தான், மீதி எல்லாம் மற்ற இடத்துல தான். அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த ஃபுட்பாலினுடைய ஃபேன்ஸுடைய தொல்லைகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சீனா முதல் முறையாக அமெரிக்காவுக்கு அப்புறம், அதாவது லாங் மார்ச் 10B அப்படின்ற ஒரு ரீஅசம்பிள் ராக்கெட் பூஸ்டரை வந்து வெற்றிகரமாக தரையிறக்கியிருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா மட்டும்தான், குறிப்பாக எலான் மாஸ்க் நிறுவனம் தான் அது மாதிரி அவங்க அனுப்பின ராக்கெட்டை வந்து எந்த சேதாரமும் அப்படியே திருப்பி கொண்டு இறக்கியிருக்காங்க. அதில் 2வது நாடாக இணைகிறாங்க சீனா. 2030க்குள்ளார நிலவுக்குள் மனிதர்களை அனுப்பும் திட்டத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ 2வது நாடு பட்டியலில் இணைகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பிரதமர் மோடி அவர்கள் இந்தோனேசியா பயணம் முடித்து ஆஸ்திரேலியா பயணத்தில் 18 மிக முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறது. ஆக்கப்பூர்வ அணுசக்தி, கடல்சார் பாதுகாப்பு,
சுரங்க தொழில்நுட்பம் சார்ந்த திறன் மேம்பாடு, அப்புறம் இன்னும் ஒரு 18 வகையான அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக எங்கே போகிறார், நியூசிலாண்டு போகிறார். நியூசிலாண்டு போயிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. முதல் பிரதமர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 16 இயர்ஸுக்கு 20 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ முதல் பிரதமராக அடுத்து அங்கே அக்ரிமெண்ட் என்னெல்லாம் போட போகிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இறுதியாக உங்களுக்கு ஒரு பதிவு. இந்த பதிவு குஜராத் ஒரு 2 நாளைக்கு முன்பு கடுமையான மழைப்பொழிவு, சூரத் நகரை சூறையாடி விட்டது. என்ன இன்றைக்கி ரைமிங்லாம் பலமாக இருக்குது, என்னென்னு தெரியல, எனக்கே தெரியாமல் வருது. பயங்கர ரைமிங்லாம் வந்துட்டுருக்கு. சூரத் நகரை சூறையாடி அந்த மழைப்பொழிவு என்ன ஆச்சுன்னா, எல்லா வெஹிக்கிளுமே வந்து ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. நிறைய சுரங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த கடைகள்லாம் வந்து ஃபுல்லாக ரம்பிடுச்சு. சூரத்தில் வந்து என்னென்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக மொபைல் ஃபோன் விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அது. அந்த கீழே இருக்கக்கூடிய மொத்த ஃப்ளோரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது தண்ணியால் மூழ்கிடுச்சு. அதை வடிகிறதுக்கு 1.5 நாள் மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்புள்ள மொபைல் ஃபோன்கள் ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, தான் லார்ஜஸ்ட்டு மொபைல் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் ஃபுல்லாக இப்போ ஹெவி லாஸ்ன்றாங்க. அதனால் இனிமேட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏதாவது சூரத்துலேருந்து வருது, குஜராத்லேருந்து வருது, எங்கேருந்து அனுப்புகிறாங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். இந்த தண்ணியில் விழுந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணி புதுசாக பேக்கெட் பண்ணி அனுப்புனாலும் அனுப்புவாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராகிற வேண்டியதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஆன்லைனில் தான் வாங்குகிறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குகிறோம். அப்படியே புதுசாக பேக் பண்ணி அனுப்புறதுக்குலாம் ரொம்ப நாளெலாம் ஆகாது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் புது ஃபோன் தான் தண்ணி ஃபுல்லாக போயிருக்கு. அதனால் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. பெரிய ஹெவி லாஸ் அப்படின்னு இருக்காங்க. சூரத் மட்டும் இல்லை, குஜராத்தில் பொழிந்த மழை பொழிவும் தான் காரணம். எல்னினோ வறட்சி ஏற்படும்னுவாங்க கேட்டால். அந்த வறட்சி எங்கன்னா நம்ம தான் அந்த வறட்சியில் இருக்கோம். தொடர்ந்து இந்த காவேரி தண்ணி திறக்காதனால தான். பார்க்கலாம் அடுத்த மாதம் மழை வெளுக்க போகிறதா அப்படின்றதே பார்த்துடலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.